நாகையில் பிரபல கஞ்சா கடத்தல் முக்கிய குற்றவாளி வேதாரண்யம் அதிமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 4ஆம் தேதி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது நாகை திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை மேலப்பிடாகை அருகே வெளி மாவட்ட பதிவு எண் கொண்ட 3 சொகுசு கார்கள் தொடர்ச்சியாக வேகமாக வந்துள்ளது. அதனை சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த கார்களை மறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது சீட் கவர், கார் கதவு, டிக்கி போன்ற காரின் உள்ளேயே பல ரகசிய அறைகளை அமைத்து அதில் கஞ்சா பொட்டலங்களை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, சிவமூர்த்தி, திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியைச் சேர்ந்த மணிராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியைச் சேர்ந்த கௌதம் ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒடிசா மாநிலத்திலிருந்து கார் மூலமாக 50 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்ததும், இதனை வேதாரண்யம் கொண்டு சென்று படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்ல இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து 200 கிலோ கஞ்சா, 3 சொகுசு கார்கள், விலை உயர்ந்த செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணையில் கஞ்சா கடத்தலில் முக்கிய குற்றவாளியான வேதாரண்யம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அதிமுக அறிவழகன் சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்கு பின்னர் இன்று சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அறிவழகன் கஞ்சா, தங்கம் உள்ளிட்ட கடத்தலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.